ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி ஏற்றணும், எப்படி அதை முறையாக வச்சு கும்பிடணும் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலை வாழை இலை மீது குத்து விளக்கை வைத்து பூஜை செய்ய தொடங்க வேண்டும். இவ்வாறு வழிபடுவோர் குடும்பம் வாழையடி வாழையாக வையகத்தி தலை தோங்கும். வழிபடுவோர் வாழ்வு பசுமையானதாகவும் பிறருக்கு பயனுள்ளதாகவும் அமையும். திருவிளக்கில் விபூதி, சந்தனம் அல்லது குங்குமம் உச்சியில் ஒரு பொட்டும், அதன் கீழ் 3ம், அதன் அடியின் கீழ் 2ம், அடியில் 2மாக 8 இடங்களில் பொட்டிட வேண்டும். விளக்கேற்ற எந்த எண்ணெய் உகந்தது? பசு நெய் விளக்கேற்றுவோர் இல்லத்தில் சகல செல்வங்களும் வந்து சேரும். நல்லெண்ணெயில் விளக்கேற்றினால் சகல பீடைகளும் விலகும். கடலை எண்ணெயில் விளக்கேற்ற கூடாது. நாள்தோறும் கடன் தொல்லை தரும். தூக்கம், பயம், பீடை முதலியவற்றை உண்டாக்கும். கடலை எண்ணெயில் விளக்கேற்றவே கூடாது. குலதெய்வத்திற்கு விளக்கேற்றுவது: வேப்ப எண்ணெய், இலுப்ப எண்ணெய், பசு நெய் 3ம் கலந்து விளக்கேற்ற வேண்டும். கணபதிக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்ற வேண்டும். மகாலட்சுமிக்கு பசு நெய்யால் விளக்கேற்றுவது சிறந்தது. நாராயணனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற நல்லது. ருத்திரருக்கு இலுப்ப எண்ணெயில் விளக்கேற்ற வேண்டும். பராசக்திக்கு பசு நெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்ப எண்ணெய் ஆகிய 5ம் கலந்து விளக்கேற்ற வேண்டும். விளக்கேற்ற வேண்டிய திசைகளும் அதன் பயன்களும்: கிழக்கு திசை துன்பம் நீக்கி கிரகப்பீடை விலகும். மேற்கு திசை கடன் தொல்லை, சனி பீடை, கிரகதோஷம், பங்காளிகள் பகை நீங்கும். வடக்கு திசை திருமண தடை, சுபகாரிய தடை, கல்வி தடை, வேலைவாய்ப்பு தடை நீங்கும். பூஜைக்கு தேவையான பொருட்கள்: திருவிளக்கு, பச்சரிசி மாவு கோலமிட, நுனி வாழை இலை, பச்சரிசி அரைப்படி. திருவிளக்கை பிரதிஷ்டை செய்ய மஞ்சள் பொடி, சந்தனம், உதிரிப்பூக்கள், பூச்சரம், குங்குமம், எண்ணெய், பஞ்சுத்திரி 6, ஊதுவத்தி, சாம்பிராணி, கற்பூரம், தீப்பெட்டி, வெற்றிலை 7, பாக்கு 4, வாழைப்பழம், மஞ்சள். நெய்வேதன பொருட்கள்: பழம், பால், வெல்லம், கற்கண்டு, சர்க்கரை, பொங்கல், சுண்டல், கற்பூரத்தட்டு, ஊதுவத்தி நிறுத்தி, தூபக்கால், தீபங்கள் அல்லது சிறுவிளக்கு, பஞ்சபாத்திரம், உத்ராணி, பூஜமணி, தீர்த்த பாத்திரம், சிறிய கிண்ணம், சிறிய தட்டு, தாம்பலம், உட்கார சிறிய விரிப்பு அல்லது மனை. இது அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்து கொண்டு திருவிளக்கு பூஜைக்கு அமர வேண்டும். நம்ம அடுத்த வீடியோவில் திருவிளக்கு பூஜை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.